ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் Urbanlady at work. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சுறா புட்டு ரெசிபி. ஸோ அதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்கலாம். சுறா மீனில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிட்டிவ் வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் கால்சியம் அதிகமாக இருக்குது, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, சோடியம்னு பல சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் நான் இன்றைக்கி இதை மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸை பற்றி. omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் என்னன்னே எனக்கு தெரியல, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். omega-3 ஃபேட்டி ஆசிட் அந்த பேர்லேயே இருக்க ஆசிட்னாவே அமிலம். ஸோ இந்த அமிலம் கொழுப்பு சத்தில் இருக்குது. ஸோ இது நம்ம உடம்பில் உற்பத்தி ஆகாது, உணவு மூலியமாக தான் நம்ம எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது கடல் வாழ் உயிரினங்கள், அதாவது சீ ஃபுட்ஸில் அதிகமாக இருக்கும், அப்புறம் நட்ஸில் இருக்கும், அப்புறம் ப்ரோக்கோலி, அப்புறம் அவகேடோ. மெயினாக இப்போ நிறைய பேர் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆழி விதையில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுக்கு நம்ம உடம்புக்கு நிறைய எடுத்துக்கணும்? இதை எடுத்தோம்னா கார்டியாக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் பிரெயின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் டயபெட்டிஸை ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது எப்படி இது செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அந்த இரத்த குழாய்களில் இருக்கிற அடைப்புகளை நீக்கி அதனால பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தன்மையை குறைச்சி சர்க்கரை நோயை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இன்சுலின் சரியாக சுரக்காமல் போகலாம், இல்லை சுரந்தாலும் அதோடைய தன்மை, அதாவது அதோடைய ஃபங்க்ஷனை செய்யாமல் போகிற அந்த ஒரு தன்மையை குறைச்சி இம்ப்ரூவ் பண்ணி இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் செயல்பட வச்சு அந்த சர்க்கரை நோய் அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அது இல்லாமல் இதை ப்ரெக்னென்ட் விமனோ இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங் விமனோ இல்லை குழந்தைக்கோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஃபிசிஷியனோட சஜஷனை பொறுத்து தான் நீங்கள் இதை எடுக்கணும். ஏன்னா பெரிய சுறாமீன் வகைகளை உணவாக நம்ம குக் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது அதில் லெட்டு, மெர்க்குரி, அர்சனிக்ன்ற டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அது குழந்தையோடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குன்ற ரிசர்ச்சில் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் மெயினாக மில்க் செக்ரீஷனுக்காக சுறா புட்டு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் 12 ounces வரைக்கும் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெர்க்குரி லெவல் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் அதை மீறி நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக அது குழந்தையோடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ டாக்டர்கிட்ட அந்த சஜஷனை கேட்டு எந்த வகையான சுறா மீனை எடுக்கணும்னு கேட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போது இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 1/2 kgக்கு சுறா மீன் அளவு எடுத்திருக்கேன். அண்ட் இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி வாஷ் பண்ணணும். ஒரு ஒரு நான்வெஜ் ஐட்டம் எடுத்தால் அது எப்படி வாஷ் பண்ணணும், அதை கல்லுப்பு போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுன்ற அந்த மெத்தடை என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த சுறா மீன் துண்டுகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணீரை எடுத்து இந்த சுறா மீன் துண்டுகளை 1 by 1 அதில் ஆட் பண்ணி அது ஒரு 10 நிமிடத்திற்கு நீங்கள் அதை வேக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வேக வைக்கும்போது உங்களுக்கு அந்த அரோமா நல்லா குக்குடு அரோமா நல்லாவே வரும். ஸோ வந்தப்போவே உங்களுக்கு தெரியும் அது நல்லா குக் ஆகிடுச்சுன்னு, நல்லா வெந்திருக்குன்னு. அப்போது நீங்கள் அதை அந்த தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடத்திற்கு இது வேக வைக்க வேண்டும். அப்புறம் இந்த ஸ்டீம்டு ஃபுட், இது ஒரு ஸ்டீம்டு ஃபுட், அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கட்டும் இல்லை கார்டியாக் பேஷண்ட்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இதை பயம் இல்லாமல் இதை உணவில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஸ்டீம்டு ஃபுட் ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்த சுறாமீன் துண்டுகளை நான் ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் அது ஆறுனதும் அதோடைய ஸ்கின்னை நான் ரிமூவ் பண்ணிப்பேன். அதோடைய ஸ்கின் இப்போ ரொம்ப அது இதுலேருந்து இலகுவாக வந்துடும். ஸோ நீங்கள் அது ரொம்ப பொறுமையாக அந்த ஸ்கின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த 1/2 kg சர்விங் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பேருக்கு சர்வ் பண்ண முடியும். இப்போ நல்லா ஆறுன இந்த சுறா மீனை எடுத்து அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் புட்டு செய்யும்போது இந்த ஸ்கின்
கசப்பு தன்மையை கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா துண்டுகள்லேயும் இருக்கிற அந்த தோலை நீக்கிட்டு இப்போது அந்த சுறா மீனை வந்து நல்லா கையாலேயே நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெந்திருக்கிறதுனால இதை ரொம்ப ஈஸியாகவே கையாலேயே மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து நடுமுள்ளு தான் இருக்கும். அண்ட் அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கால்சியம் ரிச்சு. ஸோ அதை நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம். அண்ட் அதை சாப்பிடலாம். இப்போது இந்த மேஷ் பண்ண இந்த சுறா புட்டில் நம்மளுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. 1 or 2 pinch ஆஃப் மஞ்சள் தூள். அப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூட கொஞ்சமாக மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக வேண்டாம். அதாவது 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாவே போதும். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாயை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து அந்த கலர் அந்த ரோஸ்ட்டுக்காக தான் இந்த மிளகாய் தூளை கொஞ்சமாக நம்ம சேர்க்குறோம். ஸோ இப்போ இந்த கலவையை நீங்கள் நல்லா பொறுமையாக ரொம்ப ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மேரினேட் பண்ண விட்டுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி அதை ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ் என்னென்ன தேவைன்ற அந்த இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஸோ இப்போ சுறா மீன் செய்யணுன்னா நம்மளுக்கு வந்து 3 பேருக்கான சர்விங்க்கு நான் சொல்கிறேன். அதாவது 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அண்ட் 5லேருந்து 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க. அண்ட் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ். அண்ட் இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மஞ்சள் தூள் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து அந்த கலரை வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை நான் தட்டு போட்டு மூடி வச்சுருவேன். சைட் பை சைடு இப்போ நம்ம வெஜிடபிளை நறுக்கலாம். ஸோ க்ளீனாக ஆனியனை க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நான் யூஸ்வலாகவே அருவாமனை யூஸ் பண்ண மாட்டேன், கட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் கட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அண்ட் க்ரீன் சில்லிஸில் இருக்கிற விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அண்ட் நல்லா துண்டுகளாக போட்டுக்கோங்க, ஃபைன்லி சாப்ட். ஓகே. அப்புறமா வந்து முழு பூண்டை உரித்து அதை துண்டுகளாக வச்சுக்கோங்க. அண்ட் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இவ்வளோ தான். இப்போது வானலியில் குக்கிங் ஆயில் எது உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் இப்போது சன்ஃப்ளவர் ஆயிலை எடுத்திருக்கேன். ஸோ நல்லா ஒரு 2 to 3 டீஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயிலை எடுத்துக்கோங்க. அது காஞ்சதும் அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நீங்கள் போடுற குவான்டிட்டிக்கு ஹாஃப் குவான்டிட்டியாக ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்றது அர்த்தம். நான் மெயினாக இந்த டிஷ்ஷு வந்து எல்லாருக்கும் செய்ய தெரியும். பட் இது வந்து ஒரு பிகினர், ஒரு குக்கிங்கே தெரியல எனக்கு, ஷார்க் புட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் செய்ய தெரியாது அப்படின்றவங்க, மெயினாக நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே சுலபமான ரெசிபி அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அண்ட் இப்போது பூண்டு சேர்த்தாச்சு. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம வந்து பச்சை மிளகாயை துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம்.
நல்லா வதங்கிருச்சு. நல்லா அந்த அரோமா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வதங்க வதங்க அந்த அரோமா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சுறா மீன், அந்த மேஷ்டு சுறா மீனை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே வேக வச்சிருக்கிறதுனால இது ஆல்மோஸ்ட் குக்டு தான். இப்போ நம்ம வெறும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த டிஷ் முடிஞ்சிடும். ஜஸ்ட்டு இதை மூடி போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாவே போதும். நம்மளுக்கு சுறா புட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா மூடி போட்டு வெந்தது. இப்போது இதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். வாசனையே ரொம்ப கம்ம கம்ம கம்மன்னு வந்துட்டுருக்கு. நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து இறக்கும்போது கொத்தமல்லி தழைகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த டிஷ் ரொம்ப சுலபமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.